ஹாய். இந்த வீடியோ வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னா, நம்ம வந்து நெறைய டாபிக்ஸ் பேசியிருக்கோம். மேனிஃபெஸ்டேஷன் சம்மந்தமா. அதாவது மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கணும்? மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கணும்? அது மேனிஃபெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா எப்படி இருக்கணும்? இப்படின்னு எல்லாமே பேசியிருக்கோம். இருந்தாலும் வந்து பத்தாது. சரிங்களா? நம்ம போடுற வீடியோஸ் வந்து எல்லா மாதிரி மைண்ட் செட்ல இருக்கவங்களும் பார்ப்பாங்களான்னு தெரியாது. ஸோ, இப்ப எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, இப்ப நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்றோம். ஆனா, அது வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டா பண்றோம் அப்படிங்கிறத பார்த்தா, கண்டிப்பா அப்படி மிஸ் ஆயிருது. ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகுது. அது ஏன் மிஸ் ஆகுது? மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப தீர்க்கமான ஒரு முடிவு நம்ம எடுக்கணும். அது என்ன? வேற எப்படியெல்லாம் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா, நம்மள பாசிட்டிவா வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு சில வழிகள், அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். அது என்னன்னு இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நெறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னா, மேனிஃபெஸ்டேஷன் பத்தி நம்ம பேசினாவே, அந்த திருக்குறள் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? "சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்." அந்த மாதிரி சொல்றது வந்து ரொம்ப ஈஸிங்க. அதபடி நீங்க ஃபாலோ பண்ணா தான் தெரியும் உங்களுக்கு அந்த கஷ்டம் என்னன்னு. அதபடி நம்ம நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு நம்ம நெறைய பேருக்கு வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த திண்டாடி போறதா இருக்கும். அதாவது ஒரு கட்டத்துல மேனிஃபெஸ்ட் பண்ணி பண்ணி வெறுத்துரும் நமக்கு. என்னடா இது இப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லி நம்ம வெக்ஸ் ஆயிருவோம். ஆனாலும் நமக்கு அது தேவைப்படுற மாரியும் இருக்கும். சில டைம் ரொம்ப ரேரா என்ன நடக்கும்னா, நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி பண்ணி யூனிவர்ஸ் வந்து அதுக்கான எந்த ஒரு சைன் காட்ட மாட்டாங்க. எதுவுமே காட்ட மாட்டாங்க. அப்போ ஒரு கட்டத்துல நமக்கு என்ன ஆயிடும்னா, மேனிஃபெஸ்டே பண்ணவே வேண்டாம். நமக்கு அது வேணவே வேணாம் போ. அப்படின்னு நம்ம விட்டுட்டு வெறுத்து வர்ற அளவுக்கும் நடக்கிற விஷயங்களும் இருக்கு. அதுவும் எனக்கு தெரியும். நானும் வந்து கோ த்ரூ பண்ணியிருக்கேன். கேள்விப்பட்டும் இருக்கேன். சரிங்களா? இப்ப அதுக்காக அப்ப நம்ம அவ்வளோ நாள் மேனிஃபெஸ்ட் பண்ணது எல்லாமே வேஸ்டான்னு கேட்டா அப்படி கிடையாது. நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ அதுக்கு ஈக்குவலா அதே மாதிரி உங்களுக்கு வேற ஒண்ணு கிடைக்கும். ஏன்னா நம்ம கொடுத்திருக்க எமோஷன்ஸ் வந்து யூனிவர்ஸ்ல இருக்கு இல்லைங்களா? சோ அந்த டைமுக்கு உனக்கு இது வேண்டாம். அதுக்கு பதிலா இதுதான் உனக்கு சரியா இருக்கும் அப்படின்னு யூனிவர்ஸே நமக்கு வந்து அத கையில குடுக்குற மாதிரி நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய, நம்ம நினைச்சது ஒண்ணு, நமக்கு கிடைச்சது இன்னொன்னு அப்படின்னுட்டு நம்ம அந்த இடத்துல நெகட்டிவா போகக்கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியான விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மனசுதான். நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். அது வந்து நம்மள போட்டு எல்லா கண்ணா பின்னான்னு ரோலர் கோஸ்டர்ல போய் உட்கார வச்சா நமக்கு எப்படி தலை சுத்தி வயிறெல்லாம் பரட்டி அந்த மாதிரி பண்ணும். சரிங்களா? எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ண தெரியல நமக்கு அப்படின்னா, நம்ம மனசு வந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்படுத்தும். அப்படி இருக்க ஒரு மனசை நல்ல விதத்திலயும் நம்மளால பயன்படுத்த முடியும். நம்மள அது ஆட்டி வைக்கவும் முடியும். அப்படிங்கும்பொழுது இந்த 2 கோணம் இருக்கு. முதல்ல நான் என்ன சொல்வேன்னா, ஈஸியா யாராவது லா ஆஃப் அட்ராக்ஷன் பிகினரா இருக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு, ஓ லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ஈஸி போலயே, நம்ம நினைச்சா டக் 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 நடந்துரும் போலயே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு வந்துட்டு, அதே மாதிரி நீங்க நடக்கல அப்படிங்கறதுனால ரியாலிட்டி இங்க என்ன வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஈர்ப்பு விதியை குறை சொல்றதுக்கோ, இல்ல வந்துட்டு அதை பத்தி பேசுற அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்புறவங்க எல்லாம் போட்டு அவங்கலாம் வந்து சும்மா சொல்றாங்க அப்படின்னு நீங்க அப்படி ஒரு நெகட்டிவா போறதுக்கு பதிலா, இன்னும் கொஞ்சம் டீப் நாலேஜ் அதுக்காக வந்துட்டு பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னா, அப்படிதான் கத்துக்குவீங்களே. ஏன் நீங்க நினைச்சது எல்லாமே நமக்கு அந்தந்த டைம்ல பெர்ஃபெக்ட்டா கிடைக்கவும் செய்யாதுங்கிறதும் இருக்கு. சரிங்களா? நீங்க நினைச்ச மாதிரி அப்படி இப்படின்னு வாழலாம் தான். ஆனா, அதுக்கான ஒரு சில படிப்பினைகளை நமக்கு குடுத்துட்டு தான், நீ ஒண்ணு நினைச்சா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு நமக்கு குடுக்குற ஸ்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு லெவல் கடைசி லெவல்ல தான் நம்ம அதுக்கு வருவோம். ஸோ பேசிக்கா இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே காமனா தேவைப்படுற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, மெச்சூரிட்டி. இது வந்து ஏன் நடக்குது இப்ப? இது வந்து ஏன் இப்ப நடக்கல? அதெல்லாம் அந்த விஷயம் நடந்ததே நமக்கு. இந்த விஷயம் ஏன் நடக்கல? அப்படின்ற மாதிரி ஒரு பிரிச்சு பார்க்கணும். டைசெக்ட் பண்ணி பார்க்கணும் நம்ம லைஃப்ல நடக்கிற சிச்சுவேஷன்ஸ. சோ வந்துட்டு இப்போ மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நீங்க எதுக்கு வேணா ஆசைப்பட்டிருக்கலாம். உங்க லைஃப்ல வந்து அது பொருளோ, பணமோ, சொத்தோ ஏதோ ஒண்ணு ஆசைப்பட்டிருக்கீங்கன்னா, முன்னாடி ரொம்ப 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 ஒரு தெளிவான மைண்ட் செட்ல இருந்து தயவு செஞ்சு, ஏன்னா நான் பாக்குறேன் மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்கள வந்துட்டு நான் பாக்குறேன். அவங்க கூட பேசுறேன் இல்லைங்களா? அதனால சொல்றேன். அவங்களுக்கு எல்லாமே எங்க ஸ்ட்ரக் இருக்கு அப்படின்னா, அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டாயத்துக்குள்ள நீங்க போய் மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கன்னா, அது வந்து யூனிவர்ஸ் நம்மளால ஏமாத்தவே முடியாது. சரிங்களா? ஏன்னா உணர்வுகள் வந்து வெளிப்படையா நீங்க வந்து கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்தலாம். உள்ள அவ்வளோ சோகம் இருக்கலாம், உள்ள அவ்வளோ கஷ்டம் இருக்கலாம், வெளியே சிரிச்சு நீங்க நடிக்கலாம், ஏமாத்தலாம். இல்ல வந்துட்டு நீங்க உள்ள அவ்வளோ ஜாலியா இருக்கலாம், வெளியே காமிச்சா ஏதாவது நினைச்சுப்பாங்க, இல்ல ஏதாவது
நம்ம இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சிருவாங்களோ, அதனால நம்ம ரொம்ப சோகமா இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணலாம். அப்படி நீங்க என்ன வேணா கூட இருக்க மனுஷங்களை ஏமாத்த முடியும். சம்டைம்ஸ் வந்து சில பேர் முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறவங்க கூட இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது யூனிவர்ஸ நம்மளால ஒரு துளி கூட ஏமாத்தவே முடியாது. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க ஒரு விஷயத்த ஆசைப்படுறீங்க அப்படின்னா முதல்ல அந்த விஷயம் எதுக்கு வேணும் எனக்கு என் லைஃப்ல, இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மேனிஃபெஸ்ட் பண்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்க இப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளேயே போங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு போகாதீங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன, இந்த விஷயம் எனக்கு எதுக்கு வேணும், இந்த விஷயம் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா. நம்ம வாழ்க்கையில வந்து சும்மா போன போக்குல ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன், சும்மா போய் அந்த கடையில ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன், ஒரு ட்ரெஸ் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு விஷயத்த நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, மெனக்கெட்டு அதை நீங்க செய்ய ரெடி ஆயிட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, அந்த ஒரு விஷயம் நீங்க செய்யறதுனால ஒண்ணு கிடைக்கும் இல்லையா, அது எந்த அளவுக்கு நீங்க வேல்யூ பண்றீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஏன் அது உங்களுக்கு வேணும், அதனால உங்களுக்கு கிடைக்கிறது என்ன, அதனால மத்தவங்களுக்கோ இல்ல உங்களுக்கோ ஏதாவது நன்மையோ தீமைகள் இருக்குதா, ஒருவேளை இந்த ப்ராசஸ்ல நமக்கு என்னென்ன நெகட்டிவிட்டி வரலாம், ஒருவேளை நம்மளால அதை கண்டினியூ பண்ண முடியலைன்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு ஒருவேளை அது கிடைக்காம போச்சுன்னா, சரி கிடைக்காம போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோங்கிறது அத்தனையுமே நீங்க தான் ரொம்ப தெளிவா யோசிக்கணும். ஒரு இந்த கண்டிப்பா பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது இருந்ததுன்னா உங்களால மேனிஃபெஸ்ட் பண்ணவே முடியாதுங்க. ஒரு அர்ஜ் இருக்க கூடாது, கண்டிப்பா எனக்கு நீ வேணும், நீ இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம், அதாவது நம்ம பாசிட்டிவா தான் நினைப்போம் இல்லைங்களே, அந்த பொருள் மேல நான் ரொம்ப அன்பா இருக்கேனே, எனக்கு அது கண்டிப்பா வேணும், நான் பாசிட்டிவா தான் நான் நினைக்கிறேன்னு நீங்க சொன்னா கூட அன்கான்சியஸா நமக்கு இருக்கிற அந்த அர்ஜ் இருக்கு இல்லையா, கண்டிப்பா எனக்கு அது வேணும், அந்த கண்டிப்பா கிடைச்சேதான் ஆகணும், பண்ணியேதான் ஆகணும் அப்படிங்கறதுலயே இருக்காதீங்க. ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா இருங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், நம்ம லைஃப்ல நம்ம கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு எல்லாமே இல்யூஷனாவே நீங்க பாருங்க. இது எதுவுமே நிரந்தரமே கிடையாது. ஒரு துளி கூட நீங்க வந்து கண்ணு முன்னாடி நீங்க பாக்குற எந்த பொருள் நிரந்தரம், அதை நீங்க சொல்லுங்க. இந்த விஷயம் வந்து என் கண்ணு முன்னாடி தெரியறது வந்து அழியவே அழியாது. இந்த உலகத்துல வந்து இந்த ஒரு பொருளுக்கு, இந்த ஒரு விஷயத்துக்கு இல்ல, இந்த ஒரு மனுஷனுக்கு அழிவே கிடையாதுன்னு ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்லுங்க. அப்புறம் நீங்களே வந்து சரி பற்றோட இருங்க அப்படின்னு நானும் சொல்லிடுறேன். சோ நம்மளால யாராலையுமே அப்படி சொல்லவே முடியாது. எல்லாமே அழிய போகுது. ஆனா நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம வந்து ஒரு அந்த ஸ்பாட்ல அது நமக்கு நடக்குது அப்படின்ட்டு, இது நமக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப அதோட அட்டாச் ஆயிடுறோம். இது வந்து கொஞ்சம் ஒரு மாங்க் மோட்ல இருந்தீங்கன்னா மட்டும்தான் நான் சொல்றது புரியும். நீங்க ரெகுலர் டே டு டே லைஃப்ல இருந்துட்டு இப்ப நான் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ லூசு உளறிட்டு இருக்கிறாங்க, ஒரு கேனத்தனமா பேசிட்டு இருக்கிறாங்க, வேற வேலை இல்லாம அப்படிங்கிற மாதிரிதான் உங்களுக்கு இருக்குமானா, அந்த ஒரு நெகட்டிவிட்டி, உங்களுக்கு நிம்மதி இல்ல, உங்களோட கஷ்டம் அத்தனைக்கும் காரணமே நம்ம தான். ஏதோ ஒரு விஷயத்தினாலதான் நம்ம கஷ்டம் வந்திருக்கும். அந்த விஷயத்த நம்ம தான் கிரியேட் பண்ணியிருப்போம். இல்ல அந்த விஷயத்த கூட நம்ம தான் போய் அசோசியேட் ஆயிருந்திருப்போம். இல்ல ஏதோ ஒரு வகையில் நம்ம அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி நம்ம கிட்ட வந்திருக்கும். அதனால இன்னைக்கு நமக்கு பிரச்சனை இருக்கு. இப்படிதான் இருக்கும். இவ்வளவுதான் விஷயங்கள். சரிங்களா? நம்மனாலையும் இல்ல நம்மளை சுத்தி நம்ம நினைச்சதுனால நமக்கு கிடைச்சதுனால மட்டும்தான் இன்னைக்கு நம்ம சொல்ற அந்த நிம்மதி இல்ல அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நம்ம மட்டும்தான் காரணம், வேற யாரும் காரணம் கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு யூனிவர்ஸ் கூட அசோசியேட் ஆகுறீங்க, எவ்வளவு தூரம் நீங்க யூனிவர்ஸ் கிட்ட கான்டாக்ட்ல இருக்கிறீங்க, ஒரு மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டா இருங்க. வெரி ரிலாக்ஸ். இந்த ஆல்பா ஸ்டேஜ்ல எல்லாம் நீங்க அந்த மெடிடேஷன் பண்ணீங்கன்னா தெரியும், இல்ல வந்து ரேக்கி மெடிடேஷன்ல எல்லாம் கூட வரும். ரொம்ப அமைதியா உணரணும். அதாவது அவ்வளவுதான், டு த கோர் அமைதி. இன்னும் அமைதியா, இன்னும் அமைதியா, இது பத்தாது, இன்னும் 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 சொல்லிட்டு அந்த அமைதியோட அந்த ஸ்டேஜுக்கு நம்மளை கொண்டு போறது இருக்கு இல்லையா, அந்த ஆல்பா ஸ்டேஜுக்கு. அந்த மாதிரி உங்களோட மைண்டை நீங்க வச்சுக்கோங்க. ஆனா நம்ம கண்ணை முழிச்சு நம்மளோட டே டு டே ரொட்டீன்குள்ள போயிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பீட்டா ஸ்டேஜ்ல இருப்போம். ஏன்னா பீட்டா ஸ்டேஜ்ல இருந்தாதான் இதெல்லாம் பேச முடியும், ஒரு வேலையை செய்ய முடியும், நம்மளோட பிரெயின் வந்து திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒரு வேலையா செய்யணும், இல்ல நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, இதெல்லாமே யார் சொல்லுவா, நம்மளோட மனசு, பிரெயின் இதுதானே சொல்லும். சோ நம்மளோட டே டு டே லைஃப்குள்ள வந்துட்டோம்னா பீட்டா அந்த ஒரு எண்ணாலைகளுக்குள்ளதான் நம்ம இருப்போம். ஆனாலும் உங்களால முடிஞ்ச நேரங்கள்ல எப்பெல்லாம் நீங்க அமைதியா இருக்கிறீங்க, பீட்டால இருந்து ஆல்பா கூட வர வேண்டாம், ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கிற அந்த நேரம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எப்பெல்லாம் நீங்க வந்து ரிலாக்ஸ்டா இருக்கிறீங்களோ அந்த டைம்ல எல்லாம் உங்களோட ஆசையை பத்தி நினைச்சு பாருங்க. ரொம்ப முக்கியம் வந்து கண்டிப்பா கிடைக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிற அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போகாம, அதான் இருக்குல்ல ஆல்ரெடி, நிஜத்துல இருக்கோ இல்லையோ, இதை நான் சொல்றது கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியும் தெரியல. நீங்க வந்து அந்த அளவுக்கு இது எனக்கு கிடைக்கும், என்னால இதை அட்ராக்ட் பண்ண முடியுங்கிற அளவுக்கு ஒரு ஹோப் இருந்துச்சுன்னா இனிமே கிடைக்கும்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லயே இருப்போம். ஆல்ரெடி இருக்கிறதுக்கு நம்ம நன்றி சொல்ற போது என்ன ஆகும், நம்மளால அது சார்ந்த ஒரு விஷயங்களை தான் அட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா. சோ இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கடினமா இருந்தாலும் வேற வழி இல்லை. நீங்க எப்ப ரிலாக்ஸ்டா, பயமோ கோவமோ ஏக்கமோ வருத்தம் இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, இப்ப நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ, ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா அந்த 10 நிமிஷத்துல
உங்களுக்கு தெரிஞ்ச லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் எது வேணா பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஈஸியா நடக்கும். தேங்க்யூ.